ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து செப்டம்பர் 5 டீச்சர்ஸ் டே. சரியா? டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பர்த்டேவை வந்து நாம் வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி, அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். சரியா? ஒருத்தருக்கு அன்னம் போடுறதை விட கல்வி வந்து கொடுக்கறது, அந்த கல்வியை கொடுக்குறவங்க 1000 புண்ணியத்திற்கு அவர்கள் வந்து 1000 புண்ணியம் செய்ததற்கு அவர்களை வந்து சமமானவர்களை தான். அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இந்த பாக்கியத்தை வந்து இறைவன் வந்து எனக்கு அளித்ததற்கு இந்த ஆசிரியர் தினத்தில் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு பிள்ளையாக வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி விட்ட எங்கள் அம்மா அப்பாவைக்கும் நான் இந்த தருணத்தில் வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த பணியை வந்து இவர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் வந்து நம்ம தலையில் வந்து எழுதியிருந்தால் மட்டுமே இந்த பணி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து என்ன அப்படின்னா, அதாவது என்னது, நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிற 2 வந்து மருத்துவ பணியும் ஆசிரியர் பணியும். சரியா? அதாவது ஒருத்தருடைய உயிரை வந்து மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ பணியும், பல மாணவர்களை உருவாக்கக்கூடிய, அதாவது எடுத்துக்காட்டுக்கு என்ன சொல்ல, அதாவது குயவன் கையில் வந்து ஒரு களிமண்ணை கொடுத்தா அந்த களிமண்ணை அவன் வந்து எப்படி முழுமையான ஒரு பானையாக செய்து பயன்பாட்டிற்கு வந்து அனுப்புகிறானோ அது மாதிரி, அதுக்காக நான் வந்து மாணவர்களை களிமண் சொல்லலாம். அந்த மாதிரியாக நல்லா படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காமல் கொஞ்சம் அப்படி இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தரமாக படிக்கிறவர்கள் அதற்கு மேல்நிலையெல்லாம் அப்படி வந்து அந்த மாணவர்களை முழுமையடைய செய்பவர்களாக உருவாக்குபவர் வந்து யார் அப்படின்னா ஆசிரியர். அத்தகைய பணியை நான் செய்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல பெருமைக்கு உரியவர். ஆசிரியர் அப்படிங்கிற பல பெருமைக்கு வந்து அவர் பாராட்டக்கூடியவர், பாராட்டு பெற்றவர். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்த ஃபஸ்ட்டு வருஷமே வந்து சென்டம் எடுக்க வச்சதுக்காகவும் சென்டம் ரிசல்ட் கொடுத்ததற்காகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஃபோட்டோ இந்த சைடு, என்னுடைய ஃபோட்டோ இந்த சைடு வச்சு எனக்கு வந்து பெரிய சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இப்போவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் என்னுடைய வேலையை வந்து நான் 100க்கு 200% வந்து நான் வந்து நல்ல முறையில் செய்கிறேன் அப்படின்னு வந்து நான் திருப்தி அடைஞ்சிக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னா, வீட்டில் வந்து ஒரு குழந்தை 2 குழந்தைகளை வந்து நம்ம உருவாக்குறதையே எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஆனால் ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு வந்து 4 செக்ஷன் பார்த்துருக்காங்க நண்பர்களே. 10th ஏபி இங்கிலீஷ் மீடியம், அதேமாதிரி 9th ஏபி இங்கிலீஷ் மீடியம். ஸோ 4 செக்ஷனில் மாணவர்கள்னு பார்த்தா ஒரு 150 180 அப்படின்னு மொத்தம் ஓவரால் இருக்கும். அப்போ இவ்வளோ மாணவர்களை வந்து நம்ம உருவாக்கக்கூடிய அந்த பணி எல்லாமே பார்க்கணும். அப்படி தானே? எல்லா மாணவர்களும் வந்து ஒன்று போல் இருக்க மாட்டாங்க. எல்லா மாணவர்களுக்கும் ஒன்று போல் டேலண்ட், படிக்கிற திறமை இருக்காது. அதேமாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு குழந்தைக்கும் ஒன்று புதைஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அவனுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் அவனை வந்து உருவாக்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. அந்த பணியை 10வது வருடமாக, செப்டம்பர் 10வது வருடமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறேன் நண்பர்களே. இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து இது என்னது, டீச்சர்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. நிறைய மாணவ மாணவிகள், சின்ன குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து 12th 6th 12th வரைக்கும் இருக்கா, எல்லாருமே வந்து ஆசிரியர்கள் தினத்தை வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் வந்து ஒன்று தான் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஒரு டான்ஸ் இருந்துச்சு, 2 பேர் பாட்டு படித்தாங்க. ஒரு 2 பீரியட்னா 45 மினிட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு 1.5 மணி நேரம் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து செலிப்ரேட் பண்ணோம். உண்மையிலேயுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் தலைமை ஆசிரியர் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு நினைவு பரிசு வந்து ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஒரு சம்படம் மாதிரி இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே அதை கூட நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல நண்பர்களை, எடுத்து காமிக்கிட்டா உங்ககிட்ட என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எப்போவுமே வந்து நான் வந்து ஸ்கூலில் வச்சே எடுத்து அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட்ருவோம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன், அதை வந்து நான் காமிக்கேன். சரியா? உங்கள் முன்னால் வந்து எங்கள் மேடம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஐயோ, மூடி மட்டும் கலண்டு வருது. ஐயோ நண்பர்களே, இங்கே பாருங்கள் நண்பர்களே, இந்த மோதிரம் வந்து அடிக்கடி பிடிச்சி இழுத்துக்கிடுது. இழுத்து அப்படியே பிஞ்சு விழுற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே. ஐயோ, இப்போவும் பையில் பிடிச்சி விழுந்துட்டு. சரி, இதுதான் வந்து எங்கள் ஹெச்எம் வந்து எங்களுக்கு கொடுத்த நினைவு பரிசு. எப்படி இருக்குது?
எப்படியும் நம்மளுக்கு ஞாபகமாக இருக்கும்ல லாஸ்ட் இயர் நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. அதுக்குள்ளே வந்து ஸ்நாக்ஸ் போட்டு கொடுத்தாங்க, டீ கொடுத்தாங்க, குடித்தான். ஸ்நாக்ஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கேன், இப்போ தான் பார்க்கேன். என்ன இருக்குது அப்படின்னா மிக்சர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஸ்வீட். எல்லா ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆசிரியர்களை வந்து தெய்வத்திற்கு மேலாக மதிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை, அப்படி தானே. உங்களுக்காகவே வந்து இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் நாங்கள். அதனால் உங்கள் சார்பாக எங்களுக்கு கொடுத்த ஸ்வீட்டு வந்து உங்கள் முன்னால் சாப்பிட்றேன். நல்லாயிருக்கும் நண்பர்களே. அப்புறம் வந்து ஒன்று சொல்லணும், உங்களுடைய முதல் ஆசிரியர்கள் யார் அப்படின்னா உங்களுடைய பெற்றோர்கள். அதுலேயும் அம்மா வந்து ஸ்பெஷல். உங்களுக்கு வந்து உங்கள் கைப்பிடிச்சு உங்களை எழுத பழக்கிறதும் உங்கள் அம்மா தான். நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுப்பவரும் உங்களுடைய அம்மா தான். ஸோ உங்களுடைய முதல் ஆசிரியர்களான பெற்றோர்களுக்கும் வந்து நீங்கள் இந்த வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கப்புறம் இரண்டாம் பெற்றோர்கள் தான் ஆசிரியர்கள், சரியா நண்பர்களே? அதனால் ஃபஸ்ட்டு தாய் தகப்பனை நல்லா வந்து நேசிங்க, அவங்களுடைய வார்த்தைகளுக்கு வந்து மதிப்பு கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த நிலையில் போனாலும் நீங்கள் உயர்ந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்துறேன். அது எனது முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்ற மாதிரி ஹார்ட் ஒர்க்கும் வந்து ஒரு நாளுமே வந்து தோற்று போகாது. ஸோ உங்களுடைய எஃபர்ட்டை வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருமே நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க. என்னுடைய மாணவர்களும் எல்லாருமே வந்து நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் நிறையா நல்ல பொசிஷனில் வேலைலாம் பார்க்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பொறாமைப்படாத ஒரே ஜீவன், இவன் இப்படி வளர்ந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமைப்படாத ஒரே ஜீவன் வந்து யார் அப்படின்னா ஆசிரியர்கள் தான். தன்னுடைய மாணவன் சொல்லி கேட்கும்போது அம்மா இவன் இங்கே போயிட்டானே அப்படின்ட்டு வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் தான் ஆசிரியர்கள். ஸோ எல்லா மாணவர்களும் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்ட்டு வாழ்த்திக்கொள்கிறேன். ஸ்டார்ட்டாக முடிச்சிடுறேன். உங்களுக்கு வந்து எங்கள் ஸ்கூலோட அந்த ஃபங்க்ஷன்ஸ் இதை வந்து கொஞ்சம் கிளிப் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆனந்தம் பாடும் கற்றிடுமானவர் அனைவருக்கும் பெற்றோர் இங்கு நாங்கள் தான். கல்வியை கற்றிடுமானவர்க்கு அற்றைய பாத்திரம் நாங்கள் தான். கனவு இங்கு மெய்ப்படவே பிறகு வேலை நாங்கள் இங்கே. திறமை இங்கு மெய்ப்படவே கனவு இன்று நாங்கள் தான். கிளாப் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி இல்லை பாட்டோட சேர்த்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி. இப்படி தட்டினா நல்லா இருக்காது. ஒழுக்கத்தை பரப்பிவிடும் புதிய வீடு நாங்கள் தான். வளரும் இந்த பாரதத்தை வழித்துணையால் காத்து விட்டோம். மகிழ்வென்பது நம் வாக்கே, நிறைவானது எம் பணியே. மகிழ்வென்பது நம் வாக்கே, நிறைவானது எம் பணியே. கற்றிடும் மாணவர் அனைவருக்கும் பெற்றோரின் நாங்கள் தான். கல்வியை கற்றிடும் மாணவர்க்கு அற்றைய பாத்திரம் நாங்கள் தான். எதிர்காலம் நம் தோளில் அறிவு ஊட்டியேற்று விரல் நீட்டி இசையாக்கு படகோட்டி கரையேற்று. குறுபோரிலை ஒளியாகும் கடும் பாறையும் சிலையாகும். குறுபோதலை ஒளியாகும் கடும் பாறையும் சிலையாகும். கற்றிடும் மாணவர் அனைவருக்கும் பெற்றோர்கள் இது நாங்கள் தான். கல்வியை கற்றிடும் மாணவர்க்கு அற்றைய பாத்திரம் நாங்கள் தான். முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கிளாரிஸ். இன்று செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூமா. சொல்லுமா அடுத்து. கல்லை சிலை ஆக்குவது சிற்பி, கற்பனை ஓவியமாக்குவது ஓவியர், ஒரு மாணவனை வெற்றியாளராக மாற்றுவது ஆசிரியரே. மாணவனை வெற்றியாளராக ஆக்குவது ஆசிரியர். அறியாமை இருளகற்றும்
அறியாமை இருளகற்றும் சூரியன் அறியாமை இருளகற்றும் மொழி என்னும் மகளம் சூரிய என் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்னும் சீர்போட்ட அறிவு என்னும் இலக்கேற்றி வாழ்வினை உயரச் செய்த என் அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கு என் ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்ற வரிகளுக்கு ஏற்ப இறைவனுக்கே சமமாக கருதப்படும் ஆசிரியர்கள் வயரில் தட்டிட்டுன்னு அதை இறைவனுக்கு சமமாக கருதப்படும் ஆசிரியர்கள் குட்டி பிள்ளை தானே, அதான் அப்படி கொஞ்சம் யோசிக்க. சீட்டை காட்டுங்கப்பா. ஆசிரியர்களுக்கு நன்றி செலுத்தி ஆசிரியர்கள் நன்றி செலுத்தி கொண்டாடப்படும் நாள் தான் ஆசிரியர் தினமாகும். ஆசிரியர் பணியை புனிதமாக கருதி ஒரு மாபெரும் தத்துவ மேடை உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்திய டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாளாக செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. என் பாரதி கர்ஜித்த மொழி என்னுடன் சாம்பலானாலும் அந்த சாம்பலோடு பூத்து கமலும் வீர முழங்கும் என் தாய்மொழியாம் தமிழால் அவர் அனைவரையும் வணங்குகிறேன். கல்வி என்னும் திரிபோட்டு அறிவு என்னும் விளக்கு ஏற்றி வாழ்வை ஒளிரச் செய்து எங்களுள்ளே ஒளிந்திருக்கும் திறமைகளை எல்லாம் மெருகூட்டிய என் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியருடன் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆசிரியராக தன் வாழ்க்கையை ஆரம்பித்து நம் இந்திய நாட்டின் மிகப்பெரிய பதவியான குடியரசுத் தலைவர் பொறுப்பை ஏற்ற பாரத ரத்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளான இன்று செப்டம்பர் 5ஆம் நாள் ஆசிரியர் தின விழாவாக கொண்டாடப்படுகிறது. அன்னை அளவிற்கு அக்கறை காட்டி தன்னை அளவிற்கு கண்டிப்பை கூட்டி ஏனையை விட உயரத்தில் ஏற்றி எதிர்பார்ப்பில்லாத நல்வழி காட்டி பிறர் நலனுக்காக தன் வாழ்க்கை முழுவதையும் கால நேரம் பார்க்காத அர்ப்பணித்து உழைக்கும் ஒரே பணி ஆசிரியர் பணி. வேலையை சேவையாகவும் சேவையை வேலையாகவும் செய்து வரும் பணியும் ஆசிரியர் பணி. அறியாமை நோய்க்கு அறிவு ஊட்டும் அன்பு மருத்துவர்கள் ஆசிரியர்கள். அகத்தின் மொழிகளை முகத்தில் கண்டறியும் சித்தர்கள் ஆசிரியர்கள். புத்தகத்தை தாண்டி புது உலகத்தை காண்பிக்கும் புது விந்தையாளர்கள் ஆசிரியர்கள். மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மை விட ஒருவன் வளர்ந்து விட்டானே என்று பிறரை பார்த்து பொறாமைப்படாத ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் ஆசிரியர்கள் தான். நான் இன்று உயிரோடு இருப்பதற்கு என் தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வதற்கு என் ஆசிரியர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் என்றவர் மாவீரன் அலெக்சாண்டர். மீண்டும் ஒரு முறை என் ஆசிரியர் பெருமக்களுக்கு இனி ஆசிரியர்கள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடுவதற்கு நன்றி. பெண்களால் பொறியாளர்களை, மருத்துவர்களை, எழுத்தாளர்களை, விளையாட்டு வீரர்களை போன்ற உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். இந்தியாவில் கல்வி கற்பித்த ஆசிரியர்களை போற்றி கொண்டாடும் வகையில் செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினம் நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த உலகத்திற்கு நம்மை கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். இந்த உலகத்தையே நம்மிடம் கொடுப்பவர்கள் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பணி என்பது நம்மை நல்வழியில் கொண்டு செல்வது என்பது மட்டுமல்லாமல் நம்முள் இருக்கும் திறமையை கண்டறிந்து அதற்கு ஏற்றவாறு நமக்கு பயிற்சி அளித்து நம்மை மேலடைய செய்வார்கள். பறக்கும் பட்டமல்ல ஆசிரியர்கள். நம்மை உயர உயர பறக்க வைக்கும் நூலாகியவர்கள் நம் ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் போல் நண்பர்கள் கிடைத்தால் பாடத்தை நம்மை படிக்க வைப்பார்கள். நண்பர்கள் போல் ஆசிரியர்கள் கிடைத்தால் பாடமாய் நம்மை படிக்க வைப்பார்கள். ஒரு வெற்றித்தாளாய் பள்ளி காலேஜ் எடுத்து வைக்கும் நம்மை ஒரு புத்தகமாக உருவாக்குபவர்கள் ஆசிரியர்கள். மீண்டும் ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் வாழ்த்துக்களை கூறி எழுதுகிறேன். அனைத்து ஆசிரியர்களுக்கும் என் ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பில் அன்னையாக, அரவணைப்பில் தந்தையாக அன்று நீங்கள் கற்பித்த பாடங்கள் இன்று என் மனதில் மதிப்பையும் மகிழ்ச்சியும் தந்திருக்கின்றது. நீங்கள் கற்பித்த பாடங்கள் வெறும் பாடங்கள் அல்ல, என் வாழ்க்கையின் பாடங்கள். மற்ற பிள்ளையை பெற்ற பிள்ளையாக நினைக்கும் பெற்றோர்களுக்கு என் இனிய ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ஒரு மாற்றினார் உண்டாக வைத்திருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். செப்டம்பர் 5ஆம் தேதி அன்று ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆசிரியர் பணி அடிப்படை அடிப்படை கல்வி என்று இந்த வாழ்க்கையில் கேட்க ஆசிரியர்கள் கற்பிக்கும் பாடங்களை நாம் ஒழுங்காக படித்து வாழ்வில் முன்னேற்றப்படலாம் என்று உடலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களே நம் அனைவருக்குமே தெரியும். திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிரசிடென்ட்
பிரசிடென்ட் பதவியில் இருக்கும் பொழுது முதலாக ஜப்பானுக்கு சென்றார். ஜப்பானுக்கு சென்ற பொழுது அவருக்கு ஒரு அறை பதிவுபட்டது. அப்பொழுது அந்த அறையில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கட்டு வேண்டும் என்று கூறுகிறார். அதற்கான காரணம் என்னவென்று அவருடைய ஊழியர்கள் கேட்ட பொழுது அவர் என்னுடைய கட்டில் அதிகமாக புத்தகங்களை வைத்திருந்தார். அதை கண்ட ஊழியர்கள் எதற்காக அவ்வளவு புத்தகங்களை வைத்திருக்கிறீர்கள் என்று பிரசிடென்ட் அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர் கூறுகிறார், நான்